தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே மேல நம்பிபுரம் பகுதியில் பூவன் என்பவரது வீட்டில் அவரது மனைவியான சீதாலட்சுமி, மகள் ராமஜெயந்தி ஆகிய 2 பேரும் மர்மமான முறையில் சடலமாக மீட்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருநெல்வேலி சரக பொறுப்பு டிஐஜி சந்தோஷ் ஹாதிமணி, மாவட்ட எஸ்பி உள்ளிட்டோர் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்த நிலையில் முதற்கட்ட விசாரணையில் 13 பவுண்ட் நகைகள் மாயமானது தெரியவந்தது. இதுகுறித்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். திருவல்லிக்கேணி, நுங்கம்பாக்கம், எழும்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 50க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் கடை பார்களில் போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது விதிகளை மீறி அடுப்புகள் பயன்படுத்திய பார்களை மூட உத்தரவிட்டனர். மேலும் கேஸ் சிலிண்டர் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்த போலீசார் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்த நபர்களையும் கைது செய்தனர். திருப்பூர் மாமன்ற கூட்டத்திற்கு தலை, கை, கால்களில் கட்டுடன் வந்த 30வது வார்டு கவுன்சிலரால் பரபரப்பு ஏற்பட்டது. விபத்தில் காயமடைந்தவர் போல் கட்டுடன் வந்த கவுன்சிலர் புஷ்பலதா தங்கவேல் சேதமடைந்த சாலையால் விபத்து அதிகரிப்பதை உணர்த்தவே இப்படி வந்ததாக கூறினார். மாமன்ற உறுப்பினர் புஷ்பலதா சக்கர நாற்காலியில் வந்ததை பார்த்து முதலில் பரிதாபமடைந்த திருப்பூர் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் அது நாடகம் என்பதை உணர்ந்ததும் உறுப்பினரை வெளியேற்ற உத்தரவிட்டார். தூத்துக்குடி மாவட்ட பத்திரப்பதிவு அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் கணக்கில் வராத 3,63,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். இதுகுறித்து மாவட்ட பதிவாளர் சதாசிவம் மற்றும் புதுக்கோட்டை உதவி பத்திரப்பதிவு அலுவலர் செல்வகுமார் உள்ளிட்டோரிடம் விசாரணை செய்து வருகின்றனர். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.